விகாசி கேரளம் அப்படின்னு ஒரு திட்டம், அதாவது அனைவருக்குமான வளர்ச்சி. இவன் ஆட்சிக்கு போற இடத்துல பூரா மக்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகி சோத்துக்கு வழி இல்லாம தெருவுக்கு போயிடுறாங்க. ஆனா வளர்ச்சியை பத்தி இந்த கும்பல் பேசும். பொதுவா பாஜகவினுடைய ஆட்சியில வளர்றவங்க யாருன்னா பணக்காரனே வளருவான், இல்லாதவே செத்து நொந்து நூடுல்ஸ் ஆகி மண்ணோட மண்ணா போவான். இதுதான் நம்ம பார்த்த வளர்ச்சி. ஆனா இவனுங்க புதுசா வளர்த்த போறாங்களா இந்த கேரளாவினுடைய தலைநகரை. இதை தாண்டி என்ன உள்ளாட்சியில அப்படின்னா, ஐயா மோடிஜி இருக்காரு இல்லையா, அவரை கூட்டிட்டு வந்து வளர்ச்சி திட்டத்தை நாங்களே அறிவிக்கிறோம் அப்படின்னு உருட்டி விட்டுருக்காங்க. இப்படி சில பல உள்ளடி வேலைகள், பல பல பொய்யும் புரட்டும் இதெல்லாம் வச்சு ஒரு மாநகராட்சியை ஜெயிச்சு விட்டாங்க. இதுக்கு தாங்க இம்பிட்டு ஆட்டம். மோடி சொல்றாரு, அவ்வளவுதான், கேரளாவில் எங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம், இனி நாங்க தான் ஜெயிக்க போறோம், முடிஞ்சிச்சு கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சி. இது மோடி. இந்த சசி தரூர்னு ஒரு பீஸ் இருக்கு, அவர் தான் இந்த திருவனந்தபுரத்தினுடைய எம்பியா கூட செலக்ட் ஆகி போனாரு, காங்கிரஸ்காரர். அவர் மேல ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்கு, அது வேற. அவர் பாதி சங்கி. அந்த சசி தரூர் பாஜகவுக்கு பாராட்டு விழா. கொஞ்சம் கூட வெக்கப்பட வேணாம். உங்க கோட்டையா இருந்த இடத்த ஓட்ட போட்டிருக்கான் பாஜகக்காரன், வெக்கப்படணும் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா சசி தரூர் வாழ்த்து தெரிவிச்சு ரொம்ப நல்லவரா மாறி இருக்கிறாரு. இதுகளுக்கு இடையில தான் ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி என்னங்க ரிசல்ட் வந்துச்சு? 5 படிநிலைகள் இருக்கிற உள்ளாட்சி தேர்தல்ல காங்கிரஸ் எவ்வளவு பெற்றாங்க, இடதுசாரிகள் எவ்வளவு பெற்றாங்க, என்னதாங்க உள்ளாட்சி தேர்தல் முடிவு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கிராம பஞ்சாயத்துங்க, அதுதான் பேஸ். கிராம பஞ்சாயத்துல அதிகமான சீட் இருக்கும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா 505 இடத்த காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, 340 இடத்த கம்யூனிஸ்டுகள் ஜெயிச்சிருக்காங்க. டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 100 சீட்டு கிராம உள்ளாட்சியில 100 சில்லற சீட்டு தான். அது ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படியே பக்கத்துல வந்தீங்கன்னா தொகுதி பஞ்சாயத்துல காங்கிரஸ் 79 இடத்த ஜெயிக்குது, கம்யூனிஸ்டுகள் 63 இடம். 63க்கும் 79க்கும் பெரிய வித்தியாசம் இல்ல.